ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தென்னை ஓலையில் கிழிக்கிற தொடப்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடுன்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாக ரொம்பவும் முக்கியமான பொருள் தொடப்பம். தொடப்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வாசலில் கூட்டுறதுக்கு ஒரு தொடப்பம், வீட்டுக்குள்ளே கூட்டுறதுக்கு இன்னொரு தொடப்பம் அதே மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா வாசல் கூட்டின தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டை கூட்டக்கூடாது அப்படின்றதுக்காக வீடு கூட்டுறதுக்கு தனியாக வச்சுருப்பாங்க, வாசல் கூட்டுறதுக்கு தனியாக வச்சுருப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே வாசல் கூட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற தொடப்பம் தான் இந்த தென்னை ஓலையில் கிழிச்ச தொடப்பம். இந்த தொடப்பத்தை யூஸ் பண்ணும்போது நல்லா இறுக்கமாக கட்டிக்கிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லேஸாக கட்டிக்கிட்டால் அந்த குச்சியெல்லாம் செதறும், குச்சியெல்லாம் செதறினா குடும்பத்தில் உள்ள ஒற்றுமை சிதறும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தொடப்பத்தை வந்து வடமேற்கு திசையில் வச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வடமேற்கு திசையில் வைக்கிறப்ப குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தொடப்பத்தை வைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடப்பத்தை எப்போதுமே நிற்க வைக்கணும். கைப்பிடிச்சு கூட்டுறோம்ல, அந்த பகுதி வந்து மேலே இருக்கணும், தொடப்பத்தோட நுனி வந்து கீழே இருக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்டுற பகுதி வந்து மடங்கி போயிடுது அப்படின்றதுக்காக கைப்பிடியை கீழே வச்சு நுனியை வந்து மேலே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வைக்கக்கூடாது. கைப்பிடி மேலே வச்சு நுனி வந்து கீழே இருக்கிற மாதிரி வைக்கணும். அதே மாதிரி ஒரு சில பேர் வீட்டில் வந்து தொடப்பத்தை வந்து படுக்கையில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி போடக்கூடாது. படுக்கையில் போட்டிருந்தா வீட்டில் உள்ளவங்களுக்கு நோய் நொடி வந்து படுக்கையில் போட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் தொடப்பத்தை பெருக்கி முடிச்சுட்டு எடுத்து நிமித்து வச்சுருங்க. அதே மாதிரி தொடப்பத்தை பிடிச்சி கூட்டும்போது தொடப்பத்தோட நுனியில் ஏதோ முடியோ நூலோ சிக்கிடுச்சு அப்படின்னா அதை நம்ம கையால் தான் எடுத்து போடணும். கால் வச்சு எடுக்கக்கூடாது. தொடப்பத்து மேலே நம்மளோட கால் படக்கூடாது. தொடப்பன்றது மகாலட்சுமி வாசம் செய்கிற ஒரு பொருள் அப்படின்றதுனால அதற்கான மரியாதையோடு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. தொடப்பத்தை பற்றி நான் சொன்ன ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு தேவையான தொடப்பத்தை நான் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.